வணக்கம். இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல பார்ட் ஏ தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழையான தொடரை கண்டறிக. அதுல ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காலகளை பூட்டி வயலில் ஊழ்ந்தனர். ஆப்ஷன் பி ல மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிதல். ஆப்ஷன் சி காலையில் பூத்த மல்லிகையின் மனம் வீசியது. ஆப்ஷன் டி நெற்பயிர்கள் மழை நீரால் முழுகின. ஓகேங்களா? பிழையான தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில் பூத்த மல்லிகையின் மனம் வீசியது. அதான் ஆப்ஷன் சி. இதுதான் ராங் ஆன்சர். இந்த லா நெடில் லா, ஆனா இங்க ஆக்சுவலா குறில் லா வரணும். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். ஓகேங்களா? அழிந்தது தீமைனா குணப்பெயர் கொண்டது, அற்றது பிறப்புன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் கொண்டது, நல்லது கைன்னு பாத்தீங்கன்னா சின்ன பெயர் கொண்டது, குளிர்ந்தது நிலம் அது பாத்தீங்கன்னா இடப்பெயர் கொண்டது. அதுக்கான ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். 3 4 1 2. அடுத்து பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிகழ்கால பெயரெச்சம். ஆப்ஷன் பி இறந்த கால பெயரெச்சம். ஆப்ஷன் சி எதிர்கால பெயரெச்சம். ஆப்ஷன் டி குறிப்பு பெயரெச்சம். இதுல எது சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி எதிர்கால பெயரெச்சம். சரிங்களா? வேர்ச்சொல்லில் வழி உயர்திணை வினையாளன் பெயரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா நடந்தது, ஆப்ஷன் பி நடப்பது, ஆப்ஷன் சி நடப்பவை, ஆப்ஷன் டி நடந்தவன். இதுல எது சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நடந்தவன். அடுத்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம். ஓகேங்களா? கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றை சுட்டி காட்டும் வரும் எழுத்துக்களே சுட்டு எழுத்துக்கள் எனப்படும் என பெயர். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யா ஆ ஓ ஏ என்பன சுட்டெழுத்துக்கள் பிறவற்றை சுட்டுகிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட் ஆன்சர். பின்னொரு சந்திப்பிழை பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பிழையற்ற சொற்கள். ஓகேங்களா? இதுல ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்தீங்கன்னா அங்கு கேட்டேன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா அங்கு கேட்டேன். ஆப்ஷன் சி இங்கு பேசாதே. ஆப்ஷன் டி என்ன பாத்தீங்கன்னா எங்கு சென்றாய். இதுல எது ரைட்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அங்க கேட்டேன். இக்கு வரணுங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காப்பு, செங்கிரை, தாவ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாவ், முத்தம், வருகை. கூற்று காரணம். அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்று சொற்கள் ஆகும். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா இடப்பொருள்களை சுட்டுவதற்காக ஆ இ உ வந்துள்ளது. இதுக்கு எது ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று சரி காரணம் சரி. சரிங்களா? அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஏ. ஆப்ஷன் பி ல என்ன கொடுத்துருக்கீங்கன்னா தா நா. ஆப்ஷன் சி ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஆ. ஆப்ஷன் டி ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரா நா. இதுல எது சரியா பொருந்தாத இணை எது தவறான ஆன்சர் கேட்டீங்கன்னா இ ஆ தான். ஆப்ஷன் சி தான் ராங். இ ஐ வரணுங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குடிநெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் கானம். ஓகேங்களா? அதுக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டம் பொன். ஆப்ஷன் பி ல பொன் கூட்டம். ஆப்ஷன் சி ல கூட்டம் காடு. ஆப்ஷன் டி ல காடு தோட்டம். இதுல எது ஆன்சர் காட்டீங்கன்னா பொன் கூட்டம். ஓகேங்களா? அடுத்து சரியான விடைக்குரிய தேர்க. அது கூற்று காரணம் தாங்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் பாத்தீங்கன்னா இரண்டு சொற்களுக்கும் இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்தும் வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா இது கூற்றும் தவறு காரணமும் தவறு தாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ராங் தான். பின்னொரு பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பிழையற்ற சொற்கள். ஓகேங்களா? இதுல ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்தீங்கன்னா அங்கு கேட்டேன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா அங்கு கேட்டேன். ஆப்ஷன் சி இங்கு பேசாதே. ஆப்ஷன் டி என்ன பாத்தீங்கன்னா எங்கு சென்றாய். இதுல எது ரைட்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அங்க கேட்டேன். இக்கு வரணுங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காப்பு, செங்கிரை, தாவ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாவ், முத்தம், வருகை. கூற்று காரணம். கூற்று என்ன பாத்தீங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர்
பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இது வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஊர் பேர் மரூர், தேவக்கோட்டை, கோவன்புத்தூர், பூந்தமல்லி, சோழநாடு. தேவக்கோட்டைக்கு பாத்தீங்கன்னா தேவட்டை. அடுத்து கோவன்புத்தூர் பாத்தீங்கன்னா கோவை, பூந்தமல்லின்னு பாத்தீங்கன்னா பூனமல்லி, சோழநாடு பாத்தீங்கன்னா சேனாடு. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். 3142 இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா இருபொருள் தரும், அது தாரணி, தாரணிக்கான இருபொருள் தரும் அது என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா சூரியன் உலகம், ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா கதிரவன் மதி, ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா கடல் பூமி, ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா பூமி உலகம். இதுல எது ரைட்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பூமி உலகம் தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட் பன்மொழி மிம்மிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா பக்கற்பகுதி, பக்கப்பகுதி, ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதி, ஆப்ஷன் டில நடுப்பகுதி, ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதி. இதுல எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேல் பகுதி தான் ரைட்டான ஆன்சர். கொஸ்டின் பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல்லி கண்டறிதல், முரல், வகுளி, வாழை, வியாழன். ஓகேங்களா? இதுல ஆப்ஷன் ஏல இது வந்து எது பொருந்தாத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. வியாழன் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அது பாத்தீங்கன்னா நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். ஓகேங்களா? கழக தமிழ் அகராதி 1964, பாவன தமிழ் சொல்ல அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய மூன்றும் அகரத்திணிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 82, ஆப்ஷன் டி 70. இந்த சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 70. சரிங்களா? கொஸ்டின் பாத்தீங்கன்னா உறவோர் ஆயின் உறவோர் உறவரன் ஆக மடவன் ஆக மடந்தன் நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல்லி எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க மடவன் மடைந்த, ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா உறவோர் ஆயின் உறவோர் ஆக, ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா உறவோர் ஒரு மடைந்த, ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா உறவோர் மடவன். இல்ல ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர், உறவன் உறவோர் மடவன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒருவர் அல்லாத நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடம் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியில் கண்டிருக்க, நிறுத்தற்குறியில் கண்டிருக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஆப்ஷன் ஏ காற்புள்ளி, ஆப்ஷன் பி அரைப்புள்ளி, ஆப்ஷன் சி முகப்புள்ளி, ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி. இது எது ஆன்சர் பாத்தீங்கன்னா முகப்புள்ளி தான். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பொறுத்துக சாந்து, இதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா அரை, குருவின் பாத்தீங்கன்னா குடை, சுனை பாத்தீங்கன்னா இழிதல், அருவின் பாத்தீங்கன்னா ஒப்பு. இதுல ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஒளி மரபை கண்டறியுது புல், இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என்ன பாத்தீங்கன்னா நரலும், ஆப்ஷன் பில கருவும், ஆப்ஷன் சில சிமிழ்கவும், ஆப்ஷன் டில சீரும். இதுல ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர், நரலும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிழையற்ற, நல்லா பாருங்க, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் நேற்று வருவான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி அன்பு நாளை வருவான் வந்தான் இருக்கு. ஆப்ஷன் சி என்ன பாத்தீங்கன்னா கவின்மொழி வருவான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா பூமி சூழ்கிறது. இதுல எது ரைட்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா பூமி, எது பிழையற்றதுன்னு கேட்டீங்கன்னா பூமி சூழ்கிறது, ஆப்ஷன் டி தான். அடுத்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம், கூற்றுல வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க யானைகள் விரைந்து ஓடியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் யானைகள் என்ற பலவினையால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியால் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் தவறு, காரணம் தவறு தான். ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேங்களா? ஒயிட் ஹெல் என்னும் சொல்லுக்கு இணையாக கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகை அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மாளிகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா வாடிகன் மாளிகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பிரிட்டனிய அரசு அலுவலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஹால்னா பிரிட்டனிய அரசு அலுவலகம் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான். சரிங்களா? அடுத்து இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டார்க் ஃபைபர்னு பாத்தீங்கன்னா இருட்டு இழை. ஓகேங்களா? டெம்மன் பாத்தீங்கன்னா பிணினி நிரல். டார்கஸ்ட்னு பாத்தீங்கன்னா இருள்மை. ஓகேங்களா? டென்சிட்டி பாத்தீங்கன்னா அடர்த்தி.
ஓகேங்களா. இதுக்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 4132. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொருக்கள். கலைச்சொருக்கள் வீட்ரன். வீட்ரன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா சோம்பல் உடையவர். ஆப்ஷன் பில என்ன பார்த்தீங்கன்னா திறனாளர். ஆப்ஷன் சி காலம் கடந்தவர். ஆப்ஷன் டி முன்கோபி. இதுல ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர், திறனாளர். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்ல கிளாசியர். கிளாசியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆறு. ஆப்ஷன் பி செவ்விலை. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா செவுள் வழை. ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பனியாறு. இந்த ஆப்ஷன் டி பனியாறு தான் ரைட் ஆன்சர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாசியர். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தொழிலில் ஏற்ற பொருள்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அடரடி படரடி. ஓகேங்களா. அடுத்து அகட விகடம். அடுத்து ஈரட்டு. அடுத்து கை கூடுதல். அதுல பாத்தீங்கன்னா அடரடி படரடிக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா பெருங்குழப்பம். அகட விகடம் பாத்தீங்கன்னா தந்திரம். ஈரட்டு அதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உறுதியின்மை. அடுத்து கை கூடுதல் பாத்தீங்கன்னா சித்தித்து அடைதல். இதுக்கு ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் 4321. ஓகேங்களா. அடுத்து மரபு தொழிலின் சேர்க்க மரபு தொடர். காட்டில் சிங்கம் டேஷ் யானை சிங்கம் கொடுத்துருக்கு, யானையும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்கீங்கன்னா அலரும் கத்தும். ஆப்ஷன் பி உரும்பும் பிளிரும். ஆப்ஷன் சி முழங்கும் பிளிரும். ஆப்ஷன் டி உரும்பும் கத்தும். சரிங்களா. சிங்கம் என்ன பண்ணும்? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர், முழங்கும் பிளிரும். சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா முழங்கும், யானை வந்து பிளிரும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சிறிதாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறுமை. ஆப்ஷன் பி கர்வம். ஆப்ஷன் சி குறைந்த மதிப்பிடாதே. ஆப்ஷன் டி புகழ். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர், குறைந்த மதிப்பிடாதே. கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஓர் சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆடல். ஆப்ஷன் பி வந்து அரவு. ஆப்ஷன் சி ஆடு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ஆடுதல். ஆப்ஷன் டி ஆடுதல் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து. ஆப்ஷன் ஏ கா. ஆப்ஷன் பி வி. ஆப்ஷன் சி பூ. ஆப்ஷன் டி மா. இதுல வந்து ஆப்ஷன் பி வி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா. அடுத்து ஒலி வேறுபாடு சரியான பொருளை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. கழி. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ போர் மிகுதி. ஆப்ஷன் பி வந்து கழித்தல். ஆப்ஷன் சி வந்து மகிழ்ச்சி கழித்தல். ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை மாவு களி. ஆப்ஷன் ஏ போர் மிகுதல் அதான். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அரைப்புள்ளி அமையுள்ள இடங்கள் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம். சரிங்களா. கபிலர் பாரியை கண்டான், புகழ்ந்து பாடினான், பரிசு பெற்றான். சரிங்களா. அடுத்து காரணம். கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பணிகளை கொண்டு முடித்துள்ளார். அதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டும் சரின்னு சொல்றேன். சரிங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் புகழிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான தொடரில் கால் புள்ளி இடுக. சரிங்களா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். என்னன்னா ஆசிரியர் புகழிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அடுத்த கேள்வி வந்து பொறுத்துக. விலங்குகளின் இளமை பெயர்கள் கேட்டிருக்காங்க. நாவி, முதலை, உடும்பு, மீன், கெண்டை. ஓகேங்களா. நாவி என்னன்னு பாத்தீங்கன்னா மாறி. முதலை என்னன்னு பாத்தீங்கன்னா சினை. உடும்புன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்தி. மீன் கொண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ப்பு. சரிங்களா. ஆப்ஷன் பி அதான் ரைட். அறிக புல்லின் ஊர்பகை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தளிர். ஆப்ஷன் பி முறி. ஆப்ஷன் சி குழை. ஆப்ஷன் டி கொலை. ஆப்ஷன் ஏ தளரி அதான் ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி அக்ரிணை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தன. ஆப்ஷன் பி வந்து மக்கள் கூடினர். ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா மாணவர்கள் விளையாடினார். ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மகிழ்ந்தனர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர், மலர்கள் வளர்ந்தனர். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒருமை பண்ணு பிழையற்றி சரியான தொடரை அறிவிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் கோவிலுக்கு சென்றனர். ஆப்ஷன் பி மரம் முறைந்து விழுந்தன. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா
சிவன் சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார். இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் சுட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா நாயனார், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நல்லாந்தூனார், ஆப்ஷன் சி நாகனார், ஆப்ஷன் டி சுதந்தனார். இதில் வந்து ஆப்ஷன் சி நாகனார் தான் ரைட் ஆன்சர்.